கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்லி, இந்த நாளிலும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான விதத்திலே கொடுக்க பிரயாசப்படுகிறேன். இன்றைய நாளிலே பிரசங்க தலைப்பு வளருதல். என்ன தலைப்பு? வளருதல் என்றால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வயசாயிருச்சுன்னா எதனால? வளர்ந்துட்டேன், வயசாயிடுச்சு. சரி இருக்கட்டும். பிறந்த எல்லாமே வளரும், தோன்றின எல்லாமே வளரும். பிறந்த எல்லாமே வளரும். அதற்கேற்ற போஷாக்கு இருக்கும் என்றால் அதன் வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஆமாம், நம்ம வீட்டு பிள்ளைய 12 வயசில் கூட தூக்கிடலாம். வெளிநாட்டு குழந்தைய ஒரு 12 வயசு பையில தூக்கணும்னு நினச்சா கூட ஆமாம், தூக்க முடியாது. நாமும் மனுஷன்தான், அவங்களும் மனுஷன்தான். சாப்பாட்டு வகையிலே வித்தியாசமானாலும் அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? பிறந்த எல்லாம் நிச்சயமாக வளரும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவனாக பிறந்துட்டீங்கன்னா, கிறிஸ்தவனாக வளர்ந்து கிறிஸ்துவுக்குள் என்ற நிலைமைக்கு அது ஓட்டாது. ஆனால் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் தேவனுடைய அரவணைப்பிலே நான் வளருவேன் என்றால், தேவனுடைய திட்டத்திற்குள்ளே நான் வளருவேன் என்றால், தேவன் கொடுக்கிற அந்த ஆகாரத்தினாலே, வேத வசனத்தினாலே நான் வளருவேன் என்றால், தேவன் நடத்துகிற விதத்திலே நான் காணப்படுவேன் என்றால், என் வளர்ச்சி அளவிடப்பட முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்கும். நிச்சயமாய் பெருகும், பெருகி கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி பூமியை நிரப்பத்தக்கதான அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பிறப்பை வளரச் செய்து, வளர்ச்சி அடையச் செய்து, பெருகச் செய்து, நிறைவான நிலைமையிலே நம்மை நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருப்பார். முதலாவது ஒரு காரியத்தை, ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. கிடைக்கிற சமயத்தை கொண்டு இயன்ற மட்டும் நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஈசாக்கு வளர்ந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. வசனத்தை யாரும் என்ன செய்ய வேண்டாம், இப்போ வாசிக்க வேணாம். ஒவ்வொரு வார்த்தையாக நான் விளக்கி பேசினால் அது வேறு நிலைமைக்கு கொண்டு சென்றுவிடும். ஈசாக்கு என்ன செய்தான்? வளர்ந்தான். நீண்ட காலம் கழித்து பிறந்த பிள்ளையாக இருக்கிறபடியால் அவன் என்ன எப்படி வளர்த்துருப்பாங்க? ப்ரெஷியஸ் பேபி. அழ விட மாட்டாங்க, நடக்க விட மாட்டாங்க, பெருசாக இருந்தாலும் தூக்கிக்கிட்டே, ஆமாம், கீழே விட மாட்டாங்க, மடியில் கூட செய்ய மாட்டிய போல இருக்கு. ஏனென்றால் ஒரு நீண்ட காலத்திற்கு பின்பு தேவனுடைய கிருபையினாலே சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு, ஆபிரகாமின் சரீரமும் செத்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை ஒவ்வொரு நாளும் எப்படி வளர செய்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். செய்திருப்பாங்களா? செய்திருக்க மாட்டாங்களாங்க? நிச்சயமாக செய்திருப்பாங்க. ஆகவே அவன் வளர்ச்சி என்பது மற்ற பிள்ளைகள் உலகத்திலே பிறந்து வளர்வதை காட்டிலும், இவனும் மற்ற பிள்ளைகளைப் போல பிறந்தாலும் காலம் கடந்து பிறந்தபடியினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் ஒரு வாக்குத்தத்தத்தின் புத்திரன்.
ஒரு வாக்குத்தத்த சந்ததி உண்டாகும்படியாக கர்த்தர் அவனை இந்த உலகத்தில் தோன்ற பண்ணினபடியினால அவனை எப்படி வளர்த்துருப்பாங்க நீங்களே நாம் கூட வீட்டில் ஒரு பிள்ளைய கண்ணே மணியம்போம், இன்னொன்று கிணிங்கினியே அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த லாங்குவேஜை நான் சொல்ல வேண்டாம், அந்த வேர்டையும் நான் சொல்ல வேண்டாம். உங்கள் பிள்ளை தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற அடிப்படையில் கர்த்தராலே கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த வளர்ப்பு என்பதிலே நாம் காட்டுகிற வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இவன் காலம் கடந்து பிள்ளையே பிறக்க வழியில்லை என்ற ஒரு இடத்துல தேவன் ஒரு பிள்ளையை அவன் சொல்கிறா, என்னை பார்க்குறவங்களாம் நகைப்பார்கள். நகைக்கிறத காட்டிலும் தேவன் அதை மகிழ்ச்சி அடையும்படியாக கர்த்தர் அதை மாற்றி கொடுத்தார். ஆகவே மற்ற பிள்ளைகளின் வளர்ப்பை காட்டிலும் வளர்வதை காட்டிலும் அசுர வளர்ச்சி யாரிடத்தில் காணப்பட்டிருக்கும் என்றால், ஆமாம், உதாரணமாக சொல்லுகிறேன், நாய் நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஏன் அதை சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். நாயை ரொம்ப பெட் பண்ணி வளர்த்திங்கன்னா அதனுடைய ஆயுசு காலங்கள் கூடிடும். ஆயுசு காலத்தை நம்மளால் கூட்ட முடியுமா? அந்த லவ், அஃபெக்ஷன், அந்த கேர், நாம் பாராட்டுகிற அன்பு, அரவணைப்பு குறுகிய கால ஒன்றையே காலங்கள் நீண்டு வாழ உதவி செய்யும் என்றால், நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? வசனத்தால் பிறந்தவன், ஆவியினால் பிறந்தவன், ஜலத்தினால் பிறந்தவன். ஆகவே நம்முடைய பிறப்புக்குள்ளாக 3 விதமான காரியங்கள் காணப்படுகிறது. எவ்விதமாய்? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் தேவன் சொன்ன பாதையிலே கடந்து போனபடியினாலே கர்த்தர் அவனுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஒரு பெரிய வாக்குத்தத்த சந்ததியை நிறைவேற்ற வேண்டும், அது இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்த பிள்ளையுடைய வளர்ச்சி மற்ற பிள்ளையின் வளர்ச்சியை காட்டிலும் நன்றாகவே இருந்தது, சிறப்பாகவே இருந்தது, உயர்வாகவே இருந்தது. ஒரு மாம்சீக பிறப்பு. தேவனுக்கென்று ஒரு சந்ததி இந்த பூமியில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காய் பிறந்த ஒரு சந்ததிக்குள்ளே இத்தனை காரியங்களை செய்வார் என்றால், அன்றைக்கி அவன் ஈசாக்குக்கு மட்டும் கிடைச்சது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இருக்கான்னா எல்லாருக்குமே இருக்கு. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? அப்பா கஷ்டப்பட்டு வயத்திட்டில நான் மனுஷனை எல்லார் கையிலையும் ஒரு கயிறை கட்டி வச்சுட்டு இங்கே வச்சு ஒரு அமுக்கணும்னு எல்லா கையும் இப்படி, இல்லைன்னா எதுவும் ஷாக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பாசங்க உள்ளத்தின் நிறைவுனாலே உள்ளத்துக்குள்ளேயே வயத்திக்கா. அந்த அளவுக்கு ஏமாறுறதுக்கு நான் ஒன்றும் அந்த வாயம் இல்லை. தேவ சமூகத்திலே உயர்த்த வேண்டியது என்னுடைய ஒரு கடமை. அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை போல நாமும் வாக்குத்தத்தத்தின் சந்ததி தானே. அப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு தேவ திட்டத்திற்காக இது வளர்க்கப்பட்டபடியினாலே அது என்ன அழகாக நேர்த்தியாக குறைவற்ற நிலைமையிலே வளர்ந்ததோ அதை போல நாமும் காலம் கடந்து தான் இன்னைக்கு யாரால பிறக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக சபையில் நீண்ட ஆண்டுகள் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல மூத்த விசுவாசியின் பிள்ளையாக கூட இருந்திருக்கலாம், அப்பா அம்மா ரொம்ப வைராக்கியமானவர்களாக கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பிறந்திருக்கோமா வாக்குத்தத்த சந்ததியானா தந்த சந்ததியாக இருக்கிறோம். வாக்கு தத்த சந்ததியாய் நாம் வளராமலே தான் இருக்கிறோம். இயற்கை நிலைமையில் மற்ற எல்லாருக்கும் குழந்தைகள் பிறந்து வளர்கிறது போல நாமும் எப்படி தான் வளர்கிறோம்? எங்கே வளர்கிறோம்? வாக்குத்தத்த குடும்பத்துக்குள்ளே, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்குள்ளே,
தேவனாலே பராமரிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே, தேவனுடைய பங்குக்குள்ளே, தேவனால் காணப்படுகிறவர்களுக்குள்ளே, தேவனுடைய நித்திய சுதந்திரமாய் காணப்படுகிறவர்களுக்குள்ளே நம்ம எப்படி வளர்கிறோம்? சாதாரண வளர்ச்சியாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் இவளெல்லாம் பிறந்தவன் எதை ஜெயிப்பான்னா முதலாவது உலகத்தை ஜெயிப்பான். நம்ம உலகத்துட்டே என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சிட்டோன்னு உண்மையாக சொல்கிறவங்க கையை வைத்துங்க தேவ சமூகத்தில். பார்த்தீங்களா, ஒரு கை கிடையாது. நேற்று கேட்க ஒரு கை மட்டும் வந்துச்சு, இன்றைக்கி அந்த கையையும் காணும். ஆனால் கை அவங்க உங்களோட இருக்கு. உலகத்துக்கிட்ட தோத்துக்கிட்டே தாங்க இருக்கணும். அவன் தோக்கவே இல்லையே, அவனை தோல்வியடை செய்ய முடியவில்லையே. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எல்லாவற்றிலுமே வெற்றி சிறக்க பண்ணுகிற. அப்போ அவன் வாழ்க்கையில் தோல்வி இருக்க விடாத. அவனை கொடுத்த இன்ட்ரோடக்ஷனே செல்வ சீமானாக இருக்கிறான். எலியேசர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றுமே குறையலைங்க. அவன் நிறைவுள்ளவனாகவே இருக்கிறான். எதுக்காக? ஒரு வாக்குத்தத்த சந்ததியாய் பூமியை நிரப்பி தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் அவர் நியமித்த இடத்துல கடந்து வர, மறிக்க, காரியங்களை நடப்பிக்க, மறுபடியும் திரும்ப என்ன செய்ய வர, தன்னுடைய ராட்சியத்தை நிறுவ அவர் சிந்தையுள்ளவராக இருப்பதற்காக ஒரு வாக்குத்தத்த சந்ததிக்குள்ளே அவர் இவ்வளவு காரியங்களாய், அது மாம்சீக சந்ததி தான். நாமோ என்ன சந்ததி? ஆவிக்குரிய சந்ததியை பற்றி சொல்லும் பொழுது, ஆவிக்குரியவனை பற்றி சொல்லும் பொழுது, ஆவிக்குரியவன் சகலத்தையும் அறிகிறான், சகலத்தையும் நிதானிக்கிறான். ஆவியிலே நடக்கிறவன் தேவனோடே நடக்கிறான் என்பதாக போட்டிருக்கிறது. அவனும் தேவனும் பிரிக்கப்படாத நிலைமையிலே நடத்தப்படுகிற, செயல்படுகிற ஒருவனை போல அவன் மாற்றப்பட இருக்கிறான். ஒரு ஏனோக்கை கர்த்தர் தன் உள்ளத்துக்கு இதமாய் கண்டபோது அவனோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்த போது இவனும் அவரோடு பகிர 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 நீண்ட ஆண்டுகள் அவரோட அவன் நடக்க முடிந்ததே. பாட்டு தான் பாட முடியும். என்ன பாட்டு? நடப்பேன் ஏச்சுடன். அடுத்து பெரிய போய் நடப்பேன் பாவமே. எங்களை குற்றம் சொல்கிறதுக்கா கிடையாது, அது என் வேலையே கிடையாது. உங்களை குற்றம் சொல்கிறாங்க எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. நீ எப்படியாகிலும் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த நம்பிக்கைன்னு ஒன்று வரணும்னா, நம்பிக்கைன்னு சொன்னாலே சார் ஒரு மாதிரி உதறிடுவீங்க, அதனால் வேணான்றேன், அதை விட்டுட்டேன். பதறாதீங்க. அந்த தாய், அந்த தகப்பன், அந்த பிள்ளை, அந்த இசைவிணைப்பு, அந்த வளர்ப்பெல்லாம் அப்படியே அருமையாக வளர்ந்து கொண்டிருந்தது. எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு. நம்மலாம் அப்படி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு வளர்த்துருந்தோம்னா நம்ம சொல்கிற எதையுமே அது கேட்காது. அது சொல்கிறதா யார் கேட்கணும்? ஆமாம், பிள்ளை அப்பா சொல்கிறத அம்மா சொல்கிறத கிடையாது. இப்போ எல்லாம் தலைகளை என்ன செய்யுது? ஆமாம், ஏன்னா அந்த செல்லம் அப்படி மாறிடுது. அப்பா அம்மா சொல்கிறத என்ன செஞ்சு ஆகணும்? அவன் பாருடா படுன்னா படுக்கிறான், எங்கடா நான் கத்தர் பார்த்துக்குவான். நான் அடுத்த கேள்வி கேட்டானா நம்ம ஆளாக இருந்தால், நம்ம பிள்ளையாக இருந்தால் நம்மளை தொலைச்சிருவேன். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கு. பிள்ளைகளை மாட்டு வழியில் கூப்பிட்டு போனால் நான் தான் கூப்பிட்டு போகிறேன், எங்கேயும் கூப்பிட்டு போனேன், கொள்ளுகளில் மாட்டேன். ஏன்ப்பா இந்த வழியில் போகிறேன்னு கேட்குது. அது மோசம், ஒரு மாதிரி. ஏன் இந்த வழியில் கூப்பிட்டு போகிற? உள்ளர அதுக்கு என்ன இருக்குது? பயம் இருக்குது. நம்ம சோறு ஓட்டாலும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வேறு வழியில் போகிறானே, என்னமோ பண்ண போகிறான் போல் இருக்க. சில வீட்டில் ரொம்ப அன்பாக கவனித்தா கூட ஏதோ கோளாறு இருக்குதுன்னு நினைக்கிற மாதிரி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படியே கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னா அப்படியே இருந்தான். இப்போ நீ படு ஒன்றைத்தான் நான் பழி கொடுக்க போகிறேன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொன்னியே, என்ன போய் கொல்ல பார்க்குறீன்னு கேட்கலாம்ல. எதிர்பேசவில்லைங்க.
அந்த வளர்ச்சி வேறதாங்க. அது தேவனே நடத்துகிறார். இன்னைக்கு அநேக வேளைகளில் அந்த பிள்ளைகள், தகப்பன் பிள்ளைகள், உறவுகள் அண்ணன் தம்பி பாசம், இந்த இதிலெல்லாம் என்னதான் இருக்குது? சிக்கலும் விக்கலுமா இருக்குது. விக்கி பறையுന്നത്, பேச முடியாமல் திக்கி திணறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தேவனுடைய பிறப்புங்க, தேவனுடைய வார்த்தையின்படி பிறப்பு. நம்பாமல் இருக்கும் பொழுதே பிறந்த பிறப்பு. பொய்யும் சொல்லிவிட்டான், சிரிக்கலை, அப்படி இப்படி டாவெல்லாம் விட்டான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அழகாய் கொடுத்த, அழகாய் வளர்த்தார். அது ஒரு தேவ திட்டம் என்பதிலே தேவனுடைய சிந்தை இருக்கும் பொழுது அத்தனை அழகாக ஒரு மாம்சீக சந்ததிக்குள் செய்வார் என்றால், ஆவிக்குரிய சந்ததியாகிய நமக்குள்ள செய்யணுமா என்றால் செய்தே ஆகணும். நீங்கள் ஏன் பிள்ளைகள் மட்டும் இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானே. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால், தேவன் சொல்லுகிறபடி உங்களை வளர்த்துக் கொள்வதும் உருவாக்கி கொள்வதும் அதிலே வளருவதும் பெருகுவதும் பெருகி கொண்டிருப்பதும் யாருடைய கடமை? உங்களுடைய கடமை அல்லவா? அப்போ நம்ம எதில் வளரலையோ அதை சொல்லித்தானே ஆகணும். சொல்லணுமா சொல்லப்படாதா? சொன்னால் காது கொடுத்து கேட்கணும். அந்த மாதிரி இடம் வரும்போது காதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மூடிக்குது. இது இப்போ நமக்கு அந்த டைம் வரல. அந்த டைம் வரும்போது எதை திறந்துக்கோ. ஆமாம். ஆகவே தான் நாம் இந்நாள் வரைக்கும் பலவீனமாகவே இருக்கிறோம். பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்குள்ளே அடிமைத்தனத்தின் சந்ததி இணைந்து வாழ கர்த்தர் விரும்பவில்லை. வாட் இட் டீச்சஸ் டு அஸ். அடிமைத்தனத்தின் பிள்ளைகளாகவும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவும் என்ன செய்யப்படாது. ஒரு இடத்துல ஆண்டு சொன்ன அடிமையாக தள்ளிருன்ட்டார், உங்களை தள்ள மாட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நாம் வளரும் பொழுது புதிதாய் பிறந்த குழந்தை பாலின் மேலே ரொம்ப வாந்தியாக இருக்கு. அப்போ நம்ம குடிச்சிட்டு துப்போம். பார்த்துக்கிங்களா? நீங்கள் அதெல்லாம் ரசிக்க மாட்டிய போல இருக்கு. ரசித்தாலாம் சிரிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் கொடுங்களேன், அந்த பாலை வச்சா பருப்பு இப்படி இப்படி ஆட்டணும். சிலர் வச்சு குத்து. புதிதாய் பிறந்த குழந்தை பாலின் மேலே வாஞ்சியாக இருக்கும். நம்ம தினமும் புதிதாய் பிறந்த குழந்தைய போல இருந்தால் தானையா களங்கம் இல்லாத அந்த வசனத்தின் மேலே நம்ம வாஞ்சியாக இருப்போம். வாஞ்சி இல்லைன்னா எப்படி இருக்கும்? வாந்தியாக இருக்கும். அவ்வளோதான். குடிச்சு என்ன செய்வோம்? ஆமாம், வாந்தி பண்ணுறது பிரச்சனை இல்லை. போனது 10 அவுன்ஸாக இருக்கும், வெளியே வரும்போது 20 அவுன்ஸாக வரும். வயிறு பெரட்டும், மயக்கம் வரும். ரொம்ப அதிகமாக போனால் அட்மிஷன் ஆக வேண்டியதா. அப்போ ரொம்ப வாந்தி எடுத்தால் என்ன ஆகும்? டீஹைட்ரேட் ஆகி என்ன ஏற்றணும்? ஆமாம். அதனால் என்ன எடுத்துடாதீங்க, வேத வாந்தி எடுத்து விடாதிருங்கள். மற்றதெல்லாம் உள்ள கர்த்தருடைய காரியம்லாம் அவங்களுக்கு எப்படின்னா கொமட்டுது பாஸ்டர். கொமட்டும். அதனால தான் ஒழுங்காக வர்றது இல்லைன்ற, அதனால தான் கேட்கறது இல்லைன்ற, செய்கிறது இல்லைன்ற. செய்கிற உங்களை பற்றி பிரச்சனை இல்லை, செய்கிற உங்களுக்கு நான் சொல்லலை. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. செய்யாதவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். அவங்க அம்பிடவும் மாட்டேன்றாங்க. அந்த ஷிஃப்ட்லாம் கவனித்து பார்ப்பேன். ஒரு நாள் அம்மா வருவாங்க, ஒரு நாள் ஐயா வருவாங்க, ஒரு நாள் பிள்ளைகள் வருவாங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அந்த கம்யூனன் அன்றைக்கி சோத்திரம் என்ன வாட்ட சூப்பர் திங். சரி இருக்கட்டும். நான் அங்கே ஈசாக்கு எப்படி வளர்ந்தான்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அந்த வாக்குத்தத்த குடும்பத்துக்குள்ளாக அவர்களாக ஒரு நிறைவான வளர்ச்சியில் வளர்ந்தபடியினால, ஆதியாகமம் 22 நமக்கு தெரியும், யாரும் திருப்ப வேண்டாம். நிறைய பேர் திருப்பினா தான் திருப்பலையோ வீட்டில் போய் திருப்பிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏக சுதன் என்று கூட பாராதபடி நீ அவனை எனக்கு ஒப்புவித்தபடி. நான் 3 நாள் டைமுங்க.
நான் இருந்தால் ஓடி போயிடுவேன், நான் இருந்தால் கூட ஓடிடுவேன். உள்ளதை சொல்கிறேன். ஏன்யா உமக்கு நரவுலியா கேட்குது? நாம் இருந்தால் விளக்கம் சொல்ல மாட்டோம், அழகாக சொல்லுவோம். ஏன்னா நான் நிறைய விளக்கங்களை கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, விளக்கம்லாம் சொல்லுவாங்க. நம்ம திரும்ப விளக்கலாம், அப்புறம் அது என்ன ஆயிடக்கூடாது, தேஞ்சிடக்கூடாதுன்னு. சரி போங்க போங்க, உங்கள் விளக்கத்தோட போங்க, தேவ ஆசீர்வாதத்தோடு வந்து ஆசீர்வாதத்தோட போங்க. நல்லா பாருங்கள், அந்த நிலைமைகளையெல்லாம் வைத்து பார்த்தா சரீரமாக வளர்ந்துச்சு, குடும்ப உறவில் வளர்ந்துச்சு, அந்த தகப்பன் தாயுடைய திட்டத்துக்குள்ளே அது தேவனுக்குள்ளே வளர்ந்தது, தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக வளர்ந்தது. அது வளர்ந்து 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 அது உயர்ந்த நிலைமையில் வரும் பொழுது அது அடங்கி நடந்தது. ஏனென்றால் அது ஆசீர்வாதத்துக்குரியது. கேள்வியே கேட்கல. நம்ம என்ன செய்வோம், அது ஈச்சா கேட்குறானோ இல்லையே, விசுவாச பிள்ளையெல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஏன் இப்படி வைக்கிறீங்க, ஏன் அதை இப்படித்தான் சொல்லணுமா, இது இப்படித்தான் இருக்கணுமா, இதுக்கு வேறு வழி இல்லையா, வழியே இல்லையா, இப்படி நிறைய சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், சொல்கிறதுக்கு காரணமே தான். அங்கே பாருங்கள், எந்த குழப்பமாவது ஈசாக்கால இருந்துச்சா? இல்லை. அது என்ன வயதானாலும் சரி. அதனால் ஆபிரகாம் அந்த சந்ததி மேலே, ஈசாக்கின் மேலே என்ன வைத்தான்? நம்பிக்கை வைத்தான். நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. பைபிள் படி. இதுக்கெல்லாம் பைபிளில் இடம் இருக்கானா? இருக்குது. எப்படி பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டுமோ, அதே போல் பரம தகப்பனாகிய அவருக்கு நீங்கள் பிள்ளையாக இருக்கிறபடியினால அவர் அதை விரும்புகிறார். அவர் நேரடியாக உங்கள்கிட்ட சொல்லலாம், சொல்லி கேட்கலாம், என்ன கிடைக்கும்? சைப்பு பூசை கிடைக்கும். அதனால் என்ன செய்கிறாருன்னா, நேரடியாக வராமல் யார் மூலமாக சொல்கிறான்னா, ஊழியர் மூலமாக சொல்லி ஆப்ஷனில் விட்டு போயிடுறார். காண்கிறவர் காணட்டும், கேட்கிறவர் உணர்கிறவர் உணரட்டும், சித்தம் செய்கிறவர்கள் சித்தம் உங்களுடைய ஆப்ஷனில் வச்சார். ஏன்னா இந்த உலகத்தையாவது சந்தோஷமாக வாழ்ந்து விடட்டும் என்பதற்காக கர்த்தர் தான் ஆப்ஷனில் விட்டார். அந்த ஆப்ஷனை உங்கள் ஆப்ஷனல் ஆக்கிட்டா, இதுதான் எங்களுடைய தேர்வு என்று வைத்தால் அதன் முடிவு எப்படி இருக்குங்கிற நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். மாறாக தேவனுடைய தேர்வுக்குள்ளே நீங்கள் நிலைத்துக்கொள்வீர்கள் என்றால், வேதத்தில் வாசிக்கிறோம், பின்பு ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சகலவற்றில் அவனுக்கு என்னங்க குறை இருந்துச்சு? அப்போ ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை நடத்துகிற விதத்தில், அந்த பிள்ளை நடந்து கொள்ளுகிற விதத்தை கொண்டுதான் தேவன் சொல்லுகிற காரியத்தை தேவனுடைய பலிபீடத்தில், நாம் இது என்ன இடம், உங்களை கொள்கிற இடம்லாம் இல்லை, அந்த பலிபீடத்திலே நீங்கள் வைக்கப்படும் பொழுது அந்த தேவ வார்த்தைக்கு உகந்த விதத்திலே நம்மை நாமே ஜீவ பலியாக நாம் அர்ப்பணிப்போம் என்றால், கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வாலாக்காமல் தலையாக்குகிறவர், ஏற்ற காலங்களிலே காரியங்களை நடப்பிப்பவர். எப்படி அது ஈசாக்கு அந்த பலிபீடத்திலே கிடத்தப்பட்ட போது தேவனுடைய வார்த்தையின்படி அவன் ஆபிரகாம் செயல்பட ஆயத்தமான போது தேவன் அவனை ஆசீர்வதித்தது போல இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகளிலே இதை காண முடியவில்லை என்று நான் சொல்லுகிறேன். எண்ணிக்கையோ அங்கு காணப்படக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து பேசவில்லை, ஆவிக்குரிய நிலைமையை வைத்து தான் நான் பேசுகிறேன். அந்த நியாயமான அடிப்படையில், ஏன்னாண்டா உங்களை உருவாக்குனா ஆளுக்கு ஒரு ரீசன், ஆளுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்கன்னு வைத்துக்கொள்வோமே. நமக்கு சாக்கு போக்கு சொல்ல தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். போகும்போது டெம்போவில் என்ன பேசிட்டு போகல தெரியாது. கொஞ்சம் உற்சாகமான அன்றைக்கி பாஸ்ட் பற்றியா? ஆமாம். சிலர் இது போடுவாங்க வாயில்,
குன்னக்குடி வாசித்தாருன்னா நம்ம பேசுகிற மாதிரியே வாசிப்பார் வயலினில். சரி இருக்கட்டும், நான் வாயால் வாசித்துட்றேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு இப்போ பல்ஸ் பார்த்துட்டேன். சிலருக்கு படப்படன்னு அடிக்குது, சிலருக்கு குறைஞ்சிருச்சு பீட்டு, சிலருக்கு மட்டும் நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்கவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்கள். பத்தியா, குறைஞ்சா மயக்கம் வரும், கூடினாலும் மயக்கம் வரும். சொல்கிறதில் எனக்கு தியக்கம் இல்லை, மயங்காமல் இருக்கும்படியாக. அப்போ ஒரு சகல காரியத்திலும் அந்த பெற்றெடுத்தவன் ஆசீர்வாதமாக இருக்க, அவன் ஆசீர்வாதத்தை அவனாக வாரிட்டு போனா பிள்ளைக்கு தான், உங்களுக்கு தான் வரப்போகுது. தயவுசெய்து உங்கள் ஆசீர்வாதத்தை பாசம் எடுத்துகிட்டு போகணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அன்றைக்கி ஒரு தம்பி நம்ம தான் உங்களுக்கு கொடுத்தான், ஏன்ப்பா இவ்வளோ கொடுக்குறேன்னு என்கிட்ட கேட்டேன். மற்றவங்களாம் வாங்கி டப்புன்னு உள்ளே போட்டுக்குவாங்க, நம்ம உள்ளெல்லாம் போடவே மாட்டேன். ஏன்ப்பா கொடுத்தான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் பொருத்தனை பண்ணிட்டேன் பாஸ்டர்னா. அப்படியே இறங்க பார்த்தேன், அதுக்கப்புறம் வாங்கி வச்சேன். கொடுக்குறத வாங்கிக்கிட்டு பிரைஸெல்லாம் திரும்பல ஆசீர்வதிப்பார் பிரதர். ஏன்னா கவர் வெயிட்டாக இருக்குல்ல, வெயிட்டாக லைட்டாக அதெல்லாம் மேட்டர் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். ஆகவே இந்த கால வேளையில் நாம் எல்லாருமே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அங்கே சரீரம் செத்த காலத்தில் பிறந்துச்சு. இன்றைக்கி இயேசு நமக்காய் மரித்ததினாலே, நமக்காய் சாபமானபடியினாலே நாம் உருவளிக்கப்பட வேண்டிய இடத்துல நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய காரியங்கள் பெருகுவதாக. ஆகவே நீ வாக்குத்தத்த சந்ததியாக இருந்தால் சந்தோஷப்படு. நான் வாக்குத்தத்தின் பிள்ளையாக நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு கீழ்ப்படியை சேர்ந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை, அது எனக்கு தேவை கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானத்தோடு வளர்ந்து பாருங்கள். கீழாக்காமல் என்ன பிரச்சனைனாலும் கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்க வேண்டும். அதனால தான் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த சகையை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. செய்யலை, செய்வேன் என்று சொன்னான். கர்த்தர் அண்டே ஆபிரகாமின் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தவர். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டாலும் யாருக்கு தான் போய் சேரப்போகுது? பாஸ் தனியாக ரொம்ப வீடு அப்படிலாம் நிறைய பிளாட்லாம் வாங்கி போடான்னு நினைக்காதுங்க, அப்படிலாம் எங்களுக்கு தேவை கிடையாது. ஸ்தோத்திரம். சிலர்லாம் வேறு மாதிரி பெருகிட்டு போகுது, ரைட், அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு? இரட்டத்தனையான நிலைமையில் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி இருக்கிற நீங்கள் என்ன காலம் நல்லா இருக்கணுன்றேன். ஏன் ஆசை அதுதான். தோத்திரம் ஆட்டி நொறுக்குமா, இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்படணும். இரட்டத்தனையாக என்ன செய்யப்படாது? கஷ்டப்படப்படாது, வேதனைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, திகைக்கக்கூடாது. அந்த ஆபிரகாமோடு இணைந்து அந்த வாக்குத்தத்த தகப்பனோடு கூட அந்த ஆசீர்வாதத்தின் முற்பிதாக்களின் தகப்பனோடு இணைந்து வாழ்ந்தது போல செய்து பார்த்தா நிச்சயமாக கர்த்தர் நாளை அல்ல, இன்றே இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இப்போ ஒன்றுலேயே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே போகல. ஒரு வசனம் தான் சொல்லிடுவீங்க. அடுத்ததாக நான் வர விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எங்கே வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அங்கே அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுக்காய் தன்னை மாற்றிக்கொண்டு அவருடைய வழியின்படி நடந்த சந்ததி குடும்பத்திலே வளர்ந்தான். குடும்பத்திலே வளர்ந்த அவனுக்கே அந்த நடத்தப்பட்ட நிலைமைகளுக்குள் இசைந்து வாழ்ந்ததினாலே, இணைந்து செயல்பட்டபடியினாலே இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்றால், கர்த்தரின் சந்நிதியிலே வளர்ந்தால் அதுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அசைபாடி கொண்டு இருக்கிற இடம், கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிற இடம்,
கர்த்தர் கிரியை நடப்பிக்கிற இடம், கர்த்தருக்கென்று கிரியை செய்து கொண்டிருக்க வேண்டிய இடம், வருகிறவர்கள் தேவனுடைய கிரியையினாலே நிரப்பப்படுகிற இடம் கர்த்தருடைய சன்னதி. நீ கர்த்தருடைய சந்நிதிக்கு வர்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக வந்தோம். 4 திட்டி 4 சண்டையை போட்டு சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க, நல்ல வார்த்தை. இது எப்போ பார்த்தாலும் எது அது உங்கள் எப்போ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் என் உயிரையே எடுத்து அது எடுக்கத்தான் செய்யும். அந்த கர்த்தருடைய சந்நிதியில் வரும் முன்னாடி படுற பாடு, இவங்க படுற பாடு எப்படி பாடாக இருக்குது? பெரும்பாடாக இருக்குது. பல நெருக்கத்திலே வாழ்ந்தவள் அன்னாள். அவள் சக்களத்தி அவளை நித்தமும் அவளுடைய உள்ளத்தை என்ன செய்தாள்? வேதனைப்படுத்தினாள். ஆனால் நல்ல வேலை வீட்டுக்காரன், நல்ல வீட்டுக்காரன். இது மாதிரி ஒரு வீட்டுக்காரன் கிடைக்கவே கிடையாது. அவனை கோயில் கட்டி கும்பிடலாம். நல்ல வீட்டுக்காரர். உண்மையாக அவரை நான் தப்பே அவன் சொன்னா சொல்லிட்டு போகிறேன். அவன் நான் பெரிய ஆளாக இருக்கேன், நம்ம ஆள்னா அப்படியே போயிருப்பான். பிள்ளை இல்லாமலே போயிருக்கோம். அவன் சொல்கிற பிள்ளை இல்லைன்னா கவலைப்படாதன்ற. பரவாயில்ல, சோத்திரம் அல்லேல்வே இப்படிப்பட்ட ஒருத்தரை கொடுத்தாரேன்னு சொல்லி இருந்திருப்பான். இருக்கட்டும். ஆனால் அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் உலக ஆதரவு 1000 இருந்தாலும் கூட இஸ்ரவேலிலே மலடுன்னு ஒன்று இருக்கக்கூடாது. அது சாபம். நல்ல சாப்பாடு, நல்ல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிலாம் யாருக்கு தான் கிடைக்கும்? ஆமாம், எல்லாமே அவளுக்கு எப்படி இருக்கும்? இன் அ ஹை மேனர். அவள் சக்களத்தி பார்த்து அந்த ஆளை பார்த்து சந்தோஷப்படுறானா இல்லையோ, அந்நாளுக்கு என்ன தான் இருக்கும்? உலக வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நம்ம இருக்கனால தான் அப்படி இருக்குது. மொழியே அப்படித்தான் முழிக்குது. அதை மாற்றி முழிக்க முடியாது இல்லையா? ஆனால் சிலருக்கு அந்த டெக்னிக் நல்லாவே தெரியும். அப்படி அளவு நமக்கு தெரியும் அது எதுக்காகன்னு. சரி, கர்த்தருக்காகட்டும். அவளை நான் பார்க்கும்போது இஸ்ரவேலில் இப்படி ஒன்று என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரவேலனா இருக்கிற நமக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடாது? தேவனுக்குண்டு ஒரு சந்ததி எழுப்பி இருக்கணும். இல்லைன்னா நாமும் ஆமாம். அதற்காய் விழுந்து ஜெபம் பண்ணினாள். தன் இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணினாள். முயல் கூட ஒரு குட்டியை போட்டு அந்த குட்டியை குட்டி அது தின்றும். அது மாம்ச பட்சினி இல்லை, ஆனால் அது திங்கும். சில வேளை நாய் கூட தின்றுது. அப்படி சில இதெல்லாம் சாப்பிட்ற இதெல்லாம் ஐட்டம்லாம் இருக்குது. ரைட், இருக்கட்டும், அதை விட்டுருவோம். ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. 1000 நல்ல பிரசங்கம் பண்ணி உங்களை 1000 சப்போர்ட் பண்ணாலும், ஆண்டவரே நான் ஆவிக்குரிய நிலைமையில் எப்படித்தான் இருக்கிறேன்? ஏன்னா பரலோகத்தில் உங்களை ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் இருந்தால் கூட நீங்கள் ஒருத்தரை பரலோகத்துக்கு அனுப்புனா தான் அவர் போய் உங்களை என்ன செய்வார்? ஆண்டவரே இருந்தாலும். ஏன்னா இல்லைன்னா அவன் வரமாட்டான்னு சொல்லி, இல்லைன்னா டொக்குன்னு போட்டு டக்குன்னு வந்துடுவீங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னாண்டா மாயையான உபதேசங்களுக்கு, எளிமையான காரியங்களுக்கு நம்ம ஒப்புவிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறபடினால கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அவள் செய்த காரியத்தை என்னால் பார்க்கும்போது, கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் காணப்பட்ட இன்னொரு கூட்டம் இருக்குது. யார்? ஏலி, அவன் புள்ள. ஒருத்தன் சுயநலவாதி. என்ன தான் தப்பு செஞ்ச பிள்ளைய திருத்துடான்னு சொன்னாலும், கடவுளே சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான். அப்படி ஊழியக்காரலும் உலகத்தில் இருக்கத்தான் செய்வான். என்ன தப்புனாலும் பண்ணிங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ஏன்ட்டு பிசாசு காசு கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன்றார். நான் விஜுவாஜி கொடுத்ததை வாங்கிறதுக்கே யோசிக்கிறேன். அவர் சொல்கிற பிசாசு கொடுத்தாலும் நரகத்திலேருந்து காசு வந்தாலும் என்ன செய்வாராம்? ஐயா, ஒரு லீடிங் ப்ரீச்சர்
சாதாரண ஆள் கிடையாது. நான் நிறைய அவர்களோட நான் பயணித்திருக்கிறேன். அவருடைய கூட்டங்களுக்கு முன்னாடி இன்னிசை வாசிக்கெல்லாம் போவோம், கிட்டார் வாசிக்கிறது இருக்கட்டும். பெரிய பெரிய ஆள்களெல்லாம் பார்த்துருக்குறேன். அவர் சொன்னார் என்னை பார்த்து, நான் இன்றைக்கி உபவாசம், பெரிய உபவாசம் சாப்பிட்றா. வெளியே பேசும்போது எப்படி பேசுவாங்க? தாட் போட்டு தொண்டவராயம்பேன். கோழியை, அடுத்த வீட்டு கோழியை வீட்டில் பிடிச்சி கூடையில் கவுத்தி வச்சுட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல அம்மாவுக்கு. பாவ சங்கீதத்துலேருந்து அவர்கிட்ட வீட்டுக்கார்ட்ட சொல்கிறார், ஏன்னா அவர் தான் ஜாமியார். இந்த கோழியை நான் அந்த பாட்டோடு பாடுறாரு, கோழியை நான் என்ன செய்ய. அவர் சொன்னார் பாட்டுராகத்தில், பாதியை ரோஸ்ட்டு போடு, பாதியை கட்லட் போடு. எப்படி யோவண்ணா போதகரே, இந்த கோழியை நான் சில வேளையில் கதை தேவைப்படுது, கதையே சொல்ல மாட்டேன் நான் கூட, ஏன்னா வேறு மாதிரி பேச முடியாது. ஏன்னா அவர் வந்தோடனே சாப்பாடு கேட்பார். அவளுக்கு எல்லாம் நல்ல புத்தி, தெக்கவ ஸ்திரிய கல்ல சூப்பரானவ. அவரும் சூப்பர்லேட்டிவ் பாஸ்டர். பாதியை பாட்டு பாடிக்கிட்டே என்ன சொல்லிட்டாரு, பாதியை ரோஸ்ட்டு போடு. இப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்க? ரோஸ்ட்டும் போட முடியாது, கட்லட்டும் போட முடியாது. உங்களை எங்கே அனுப்பணும்னா பரம ராஜ்யத்துக்கு அனுப்பணும்னா. அதனால் பிரசங்கம் பண்ணுறாரு. சில வேலை சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொஞ்சம் நல்லா தான் பேசுறீங்க, சனிக்கிழமை வறுத்து புரியுங்க. சனிக்கிழமை வந்தவங்களுக்கு தான் தெரியும் வறுக்கிறேன்னா என்ன செய்கிறேன்னு. அதனால் நிறைய பேர் வர்றதும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் வரேன். அவங்களையும் போட்டு வறுத்துறீங்களே. நான் வறுக்கலம்மா, யாரையும் வறுக்கிற மாதிரி இல்லை. சரி இருக்கட்டும். என்ன அழகாக அந்த தேவனுடைய சந்நிதியை இன்றைக்கி விரும்பாததுனால தான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே வந்து தேவ சந்நிதியிலே வளரணுங்க. யோசுவா காலை பெரிய தலைவராய் மாறுவதற்கான காரணம் என்னவென்றால், அவன் இஸ்ரவேலராக இருந்தாலும் அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் காணப்படுகிறவனாக இருந்தான். தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருந்தான். ஜீவ நதி புறப்படுகிற இடம், ஜீவ காரியங்கள் வெளிப்படுகிற இடம் தேவனுடைய சந்நிதி. ராஜா அரண்மனையில் இருந்தாலும் எப்பொழுதும் உடைய சந்நிதியிலே காணப்படுவேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோதே மகிழ்ச்சி. நமக்கு சொல்லும்போதே அப்போதான் இருக்கிற எல்லாம் அப்போதான் வருது. மகிழ்ச்சியே வர மாட்டேங்குது. அதனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை, ஒரு சிலர் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்கள. அதான் என்னத்தை சொல்விய வேற பெட்டி வேற 2 மாதிரி மாட்டிட்டு உள்ள முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி இருக்கட்டும். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே வந்தது. திட நம்பிக்கை உண்டு. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. என்ன நம்பிக்கை? நமக்கு என்ன நம்பிக்கை? தட நம்பிக்கை, கட நம்பிக்கை. கட ரயிலு, சக்கு புக்கு ரயிலு. திட நம்பிக்கை ஆண்டவர் தரல, அவங்க உருவாக்கிக்கிட்டது. இங்கே ஆண்டவரே உருவாக்கி கொடுத்தாலும் குருமா, கொத்துக்கறி, கறி வடை, மசால் வடை, இப்போ வடை தோசை, கறி தோசை, நீர் தோசை, பல தோசையாக மாறிடுது. அந்த வரவேண்டிய நிலைமைக்கு இன்னும் வராமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சந்நிதினாலே என்னன்னே தெரியல. கோர்ட்டுனா என்னென்னு தெரியும், போலீஸ் ஸ்டேஷன்னா என்னென்னு தெரியும், ஆஸ்பத்திரினா என்னென்னு தெரியும், மளிகை கடைனா என்னென்னு தெரியும், ரேஷன் கடைனா என்னென்னு தெரியும், ஜவுளி கடைனா நகை கடைனாலும் என்னென்னு தெரியும், கடன் கொடுப்பானே அந்த அது எல்லாமே தெரியும். ஆனால் ஒன்று எது தான் தெரியாது. ஆமாம், அங்கே ஒரு கட்டடம் இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் சேரெல்லாம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் இப்படியே இங்கே அங்கேயும் பாட்டு பாடுவாங்க,
2 ஸ்பீக்கரில் சத்தம் கேட்கும், பாட்டு பாடுவாங்க. இதுதான் தேவ சந்நிதி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வேற ஐயா. நீங்கள் பார்ப்பதெல்லாம் புறம்பானவைகள். அந்த புறம்பானவைகளிலிருந்து தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். எப்படின்னா, ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்பதாக பரிமள தைலத்தை அவருடைய சிரசிலே ஊட்டின ஒரு ஸ்திரீன்னு போட்டிருக்கா. அது மரியாள் தான், வேறு யாருமே கிடையாது. ஒரு தடவை ஊற்றுனா அவள் அப்போ வேற, இப்போ ஊற்றுறா இப்போ வேற. 2 தடவை ஊற்றுறா. இடம் ஞாபகம் இருக்கா எங்கேன்னு? படித்து அடுத்த வாரம் எழுதிட்டு வாங்க. சிலர் உடனே அனுப்பிடுவாங்க எனக்கு, டமார்னு கண்டுபிடித்தேன். ஒரே நபர் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சரீரம் யாருக்காக ஆண்டவர் ஏற்றது? நமக்காகத்தானே. நமக்காக நம்முடைய வாழ்வை மீட்க வந்த, மீட்பளிக்கக்கூடிய இந்த சரீரத்திலே அந்த விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றினதுக்கே கிறிஸ்துவின் வருகை மட்டும் பேசப்படும் என்றால், இன்னைக்கு ஆவிக்குரிய சரீரமாகிய திருச்சபையில் என்ன ஊற்றுறீங்க? நாங்கள் சுஸ்ன்னு விடுறோம் பாஸ்டர். ஸ்ட்ரீம் என்ஜின் முன்னாடி முன்னாடி என்ன தான் வரும்? ஆவியாக கலப்புற மாதிரி. இந்த கதைலாம் இங்கே ஆகாது. இந்த சரீரம் நம்முடைய, அவர் எடுத்த சரீரம் நம்முடைய மீட்புக்கு. அது இல்லைன்னா வழியை அதில் ஊற்றுனதுக்கு உலகம் உள்ளளவும் அவளை குறித்து பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால் திருச்சபை அழியாது தானே. நாங்கள் இப்படிலாம் யோசிக்கல. இப்போ யோசிக்க வச்சுட்டேன். இதில் என்ன ஊற்றணும்? அவள் சேர்த்து வச்சதை கொண்டு. நான் காசு கேட்கலையா, யார்ட்டையும் எதையும் எழுதி கேட்கல, எதுவுமே வேண்டாம் ஐயா. தேவன் கொடுத்த கிருபையை எவ்வளோ கொண்டு திருச்சபையில் ஊற்றிருக்கீங்க. அவருடைய அங்கீகாரத்தை வாங்க. சிரசில் ஊட்ட அந்த அடக்கம் பண்ணுவதற்கு இனிமேல் தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக என்ன ஊற்றிருக்கீங்கன்னு கேட்குறேன். எதாவது ஊற்றிருக்குமா? உங்கள் புகழை ஊற்றுனீங்கன்னா அது நிற்குமா? எதை அதில் கொண்டு நீங்கள் ஊற்ற முடியும் சொல்லுங்கள்? தேவன் எவ்வளவு நற்கிருபைகளை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த தாளந்து இல்லாதவர்கள் உலகத்தில் கிடையாது. எல்லாருக்குமே தாளந்து உண்டு. கொடுத்த தாளந்தை குழி தோண்டி புதைச்சி மூடி போட்டு யாருக்கு பாடம் கற்பிக்கணும்? கொடுத்தவனுக்கு பாடம் கற்பிக்கணும் மூடி வச்சுருக்காங்க. கேட்டேன், நான் ஏழு சுவாமி, நான் புழு சுவாமி, நான் மண்ணு சாமிம்பாங்க. போய் அவங்கள லேசாக சீண்டி பாருங்களேன். அந்த மண் புழு சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கும். புஷ்ஷுன்னு யார்கிட்ட வந்து பேசுகிற? என்கிட்டயா பேசுகிற? மாட்டப்பாவிங்களா, இவ்வளவு நேரம் பார்த்தா மண்ணுன்னா புழுன்னா தூசின்னா ஒன்றுக்கு உதவாதவன் கந்த கிந்தையெல்லாம் அப்புறம் பார்த்தா தான் தெரியும், விந்தையாக இருக்கும். இந்த உதாரணம் யார்கிட்ட விட வேண்டாம்? ஆண்டவர்கிட்ட விட வேண்டாம். எவ்வளவு ஸ்திரீகள் இடத்துல எவ்வளவு விலையேறப்பட்டவர்கள் இருந்ததானா அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படும்படியான ஸ்லாக்கியம் கிடைக்கல. அவளை குறித்து பேசப்படக்கூடிய கிருபை கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறாரு. அந்த வெள்ளை பரணியை காட்டிலும் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு, நிறைத்திருக்கிறாரு, நிறைவு செய்து கொண்டிருக்கிறாரு, நிறைந்து வழியும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. சிலர் காசு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. காசு அது பெரிய காரியத்தை செய்யவே அந்த கொடுத்தா பாருங்க. ஒருத்தி 2 காசு வச்சிருந்தா, தன் ஜீவனத்துக்கு உண்டானவைகளை போட்டால் உலகம் உள்ளளவும் அவளும் பேசப்படுகிறார். வேறு யாருக்கும் கிடைக்காத சில ஸ்லாக்கியங்களை பெற்ற ஒரு சிலர். திருச்சபையாகிய சரீரத்தோடு உங்களுடைய உறவு என்ன? அதான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவோம் பாஸ்டர், மற்ற நாள்லாம் இடையில கேட்காதீங்க. ஆண்டவர் ஒரு நாளை தான் நியமித்தார். இடையில பைபிள் ஸ்டடின்னு ஒரு நாள் கொடுத்தாரா, ஃபாஸ்டிங் டைம் கொடுத்துருக்காரா? இல்லை ஒரு நாள் தான் ஓய்வு நாளாக கொடுத்தாரு. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பாஸ்டர்.
ஆ, என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தான். அதான் சொல்கிறேன்ல, அந்த சரீரம் அதோட சரி இல்லையா, அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை, ஆனால் அந்த சரீரமாகிய சபை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற உண்டல்லவா, அந்த சரீரத்திலே தேவன் கொடுத்த கிருபைகள் தாளந்த அவருடைய சமூகத்தில் ஊற்றி இருக்கிறோமா? இன்றைக்கி அதில் குறைந்து இருக்கிறது. ஆகவே தான் திருச்சபையில் தேவன் என்ன செய்யலை? மகிமைப்படலை. இன்றைக்கி பணம், கட்டடம், அங்கே காணப்படுற பெரிய பெரிய காரு, பெரிய அதுதான் மகிமைப்படுது. யார் மகிமைப்படலை? தேவன் மகிமைப்பட்டால் அது வேற. ஸ்தோத்திரம். சபைக்கு கூட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்கு நான் எதிரி கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய அங்கீகாரம் அவசியமே. திறமையான ப்ரீச்சர்ஸ்லாம் இருக்கலாம். ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ப்ரீச்சர் அன்றைக்கி ஒரு பிரசங்கத்தை அவர் பேசி கொண்டிருந்ததை நான் கேட்டேன். சுந்தரம் சர்ச்சில் அவர் இருக்கும்போது, இயேசுநாதர் ஜெபம் பண்ண போகும்போது சீடர்கள் படகுல விளையாண்டு கொண்டிருந்தார்களாம். என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? என்ன சடுகுடா விளையாண்டியா, இல்லை சீட்டு போட்டு விளையாண்டானா, இல்லை கண்ணாமூச்சி விளையாண்டானா? விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அதனால் புயல் வந்ததாம். இஸ் அ ஃபேமஸ் ப்ரீச்சர். அது யார் சர்ச்சல்? சுந்தரம். அவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார், சாம் சுந்தரம். அவருக்கு மிகவும் நண்பர் அவர். என்னாலேயே தாங்க முடியல. நான் வந்து அவரை கூப்பிட்டு சொல்லியிருப்பேன், இதோட இந்த வார்த்தையை நிறுத்திருன்றுவேன். அவங்க விளையாண்டுகள்லாம் ஒன்றுமே விளையாடுறதுக்கு அங்கே என்ன மாதிரி இந்த மனுஷன் நொந்து போய் 30,000 பேருக்கு சாப்பாடை கொடுத்து குனிஞ்சு நெளிஞ்சு போய் அப்புறம் எல்லாத்தையும் சாப்பாடு அள்ளியெல்லாம் கூடையெல்லாம் போய் பின்னி செத்து போன அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். விளையாண்டு கொண்டு இருந்தார்கள். அவர் அந்த ஆப்பிரிக்கன் அதுலேருந்து வந்ததுனால அந்த பீப்புள் என்ன செய்வாங்க, சர்ச்சிலெல்லாம் என்ன இதிலெல்லாம் விளையாண்டு பழந்தாங்களோ அவங்க லைஃப் போட்லேயும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தட் ஷுட் நாட் பி த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் மெசேஜஸ். அநேகருக்கு அவர்களுடைய தாக்கங்கள் தான் செய்தியாக வெளிப்படுகிறது. அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறதை சொல்வது தான் என் மேல் விழுந்த கடமை. யாரையும் நான் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னது ப்ளீஸ் பண்ணாதன்னு தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவங்கள பகைக்க சொல்லலை, வேதாகம சத்தியத்தை மறைக்க சொல்லலை. மறைச்சனா எனக்கு நரகம், முதல் நரகம். அதனால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் நச்சுன்னு எப்படி அடிக்கணும்னு விரும்புனேன்னா, காஞ்ச மரத்தில் அடித்த மாதிரி பச்சை மரத்தில் அடிக்க மாதிரி நான் சக்குன்னு அடித்தேன். முந்தியெல்லாம் பச்சை மரமாக காஞ்ச மரமாக அடிக்கிறது கஷ்டப்பண்ணி, இப்போ ஒரு ஆணி அடிக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு சுற்று தான் டடக்குனாலும் உள்ளே போயிடும். இப்போ அந்த மாதிரி மெஷின் வச்சுருக்கேன், உட்காந்து அடிச்சுக்கிட்டு லொட்டெலாம் அடிக்கிறல, ஒற்றே அடி போ. எங்கே போயிடணும்? ஹார்ட்டுக்கு போகிறவார் ஒரு ஷூட். புரிஞ்சிருப்பீங்க. நான் ஒரு 5-6 ஆசீர்வாதம் பேசணுன்னு வந்தேன். 2 இடம் தான் சொல்ல முடிஞ்சிச்சு. தேவ திட்டப்படி பிறந்து அந்த தேவ திட்டமுள்ள இடத்துக்குள் உருவாக்கி அந்த திட்டப்படியே வளர்ந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருந்தான். பஞ்ச காலத்தில் விதை விதைத்தாலும் 100 மடங்கு அவனுக்கு பலன் கிடைத்தது. ஆபிரகாம் அங்கங்கிட்டு சூழ்நிலைக்கு ஓடுவான், ஆனால் கர்த்தர் சொன்ன இடத்திலே நின்றான், காட்டியபடியே வளர்ந்தான். அவனால் அவனுக்கும் ஆசீர்வாதம், தகப்பனும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? அதே போல் ஊழியர்களுடைய ஆசீர்வாதமும் யாருக்கு வரணும்? அதை கூட சொல்ல மாட்டேன். ஊழியர் ஆசீர்வாதம் என்ன, நிறைய ஆசீர்வாதம் வாங்க முடியும். நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லை, பரவாயில்ல. அடுத்து தேவ சந்நிதியில் வளருதல். இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, விளக்க முடியலை, நேரம் போதாது. தேவ சமூகத்திலே வளர்ந்தீன்னா பிற்காலத்தில் நீ தலைவனாக மாறலாம். தலைவனாக மாற வேண்டும் என்றால் தேவனுக்கு பணிவிடையாக இருந்தால், ஆமாம், தேவனுடைய சமூகத்தில் நித்தமும் அவர் சமூகத்திலே காணப்படுகிற யாக்கோவின் சந்ததியாய் காணப்பட வேண்டும். அப்போ தான் வாசல்கள் தலைகளை உயர்த்தும், அனாதி கதவுகள் உயரும், மகிமையின் ராஜா
ஆகவே அவர் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுகிறவர்களாக, அப்படி சந்நிதியிலே வளர்கிறவர்களாக. உங்கள் வளர்ச்சியெல்லாம் எங்கேருந்து உண்டாகணும்? தேவ சந்நிதியில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், ஆவிக்குரிய காரியங்கள், இவைகளிலே வளர்ந்தால் நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். உங்கள் ஆசீர்வாதம் இதுவரைக்கும் நிறைய பிரசங்கம் கேட்டிய, இன்றைக்கி ஒரு புது பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எழுந்திருக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்குமுள்ள நல்ல தந்தையே, நீ கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு வளருகிற அந்த வளர்ச்சி, அதன் பெருக்கம் நிச்சயமாக மிகுந்த மேன்மை, யாரும் பெற முடியாத ஒன்றை பெற முடியும் என்பதை உடைய வார்த்தையினால் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஈசா கிடைத்தது யாருக்குமே கிடைக்க, ஆனால் இன்னைக்கு மூலமாய் எங்களுடைய மூத்த தகப்பன் நீர் ஆண்டவரே, எங்களுடைய ஆதி தகப்பனும் நீர் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் பிறந்திருக்கும் பொழுது, உம்முடைய வாக்குத்தத்த சந்ததியாக நாங்கள் காணப்படும் பொழுது, மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் சுதந்திரிப்பதும் எங்களுக்கு நீரளித்த கிருபை அல்லவா? அந்த கிருபையிலே நம்முடைய பிள்ளைகள் வளரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே போல் தேவ சந்நிதியிலே வளர்ந்த அந்த சாமுவேல் அநேக தேவ திட்டங்களை அறிந்தவன் வாழ்ந்தபடியினாலே அவனுக்கு முன்னாடி பின்னாடி எவனும் ஒருத்தன் அவனை போல இருந்ததில்லை. அவன் வாயிலிருந்து வார்த்தை தரையில் விழக்கூட சம்மதிக்கப்படாத அளவுக்கு உயர்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தது போல உடைய நாமத்தை உயர்த்து மக்களாக திருச்சபையில் காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் காணப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.